துர்க்கி ஜலீல் ஸ்டேடியமில் வந்து 50,000 கார்ஸ் பார்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கே ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளியே காருக்கு டிரைவர் சொல்லிட்டார், சார் இனிமேல் நான் போக முடியாது, நீங்கள் நடந்து போங்க. நாங்கள் 2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் அந்த ஸ்டேடியத்துக்கு. ஸோ அப்படி வந்து ஒரு மலேசியாவில் சரித்திர படைத்த ஆடியோ லான்ச். ஜனநாயகம். ஓகே, இப்போ அந்த ஆடியோ லான்ச்ல பொறுத்த வரைக்கும் மெயின் ஹைலைட் வந்து அவரோட கடைசி படம், விஜய் அவர்களோட கடைசி படம், கடைசி சினிமா ஸ்பீச், அதில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியானதாக இருந்தது. ஸோ நிறைய மூமெண்ட் நடந்தது, நிறைய ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் நடந்தது. உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்த மூமெண்ட் ஆடியோ லான்ச்சில்? சார் இதில் யூஸ்வலி வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்தது, எல்லாருக்கும் ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்தது. ஒரு 4 hours வந்து எல்லாம் விஜய் சாரோட பாடல், அதுக்கப்புறம் அவர் காஸ்டியூம் டிசைனர், அப்புறம் வந்து அவர் ஃபஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட டான்ஸ் மாஸ்டர்ஸ், கடைசியில் பிரபுதேவாவோட டான்ஸ். அதெல்லாம் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது தெரியும், அது எப்படி வைப பண்ணாங்க. அப்புறம் அனிருத்தோட கான்சர்ட், 45 நிமிஷம் கான்சர்ட், 45 minutes. ஆமாம். ஓகே, எனர்ஜி பயங்கர வைபு.